என்ன சேனல் சேனல் சரி, வணக்கம் சார். நான் 2006ஆம் ஆண்டு, என் பேர் ஜனராஜ், தர்மலிங்கம் ஜனராஜ். நான் 2006ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கு போனேன். போய் ராமேஸ்வரத்தில் இறங்கி மண்டபம் அகதிகள் முகாமில் கொண்டு போய் விட்டாங்க. அங்கேருந்து திரும்ப விருதுநகர் மாவட்டம் ஆனைக்கூட்டம் அகதிகள் முகாமில் கொண்டு எங்களை வச்சுருந்தாங்க. அங்கேருந்து தொழில்கள் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில்களோ அல்லது சாப்பாடு அந்த இது எல்லாமே அந்த இந்திய அரசாங்கம் நல்லா இதாக செய்துச்சு. இல்லைன்னா அங்கே இதுவரை 9 வருஷமாக இருந்திருக்கிறோம். 9 வருஷத்துலேயும் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் நோய் தான், ஏதாச்சும் காய்ச்சல் வரும், தலைவலி, அப்படி ஏதாச்சும் ஒரு இது வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வேலைக்கு போனாலும் அல்லது எங்கே போனாலும் திரும்ப வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியது இருக்குது. இப்படி தான் இந்த 9 வருஷமாகவும் இப்படி தான் இருந்துகிட்ருக்குறோம். இப்போ எங்கள் 3 பிள்ளைகள் இருக்குது எனக்கு. இந்த 3 பிள்ளைகளுக்கும் பார்த்தா என் ஒய்ஃபும், நான் வேலைக்கு போய் வந்தாலும் திரும்ப ஒய்ஃபாக கூட்டிகிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. அப்படி இல்லைன்னு பார்த்தா இந்த 3 பிள்ளைகளையும் ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கு வருத்தம் வந்திருக்கும், அதை கூட்டிகிட்டு போகணும். இப்படியே இருந்து பார்த்துட்டு தான் அதால் இனிமேல் எங்களால் முடியலை. இதுக்கு மேலே இருந்தால் நோய் 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 அப்படின்றது வந்து பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஆகுமோ அல்லது எங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி இலங்கைக்கு போவோம். அம்மா இங்கே இருந்தாங்க, அம்மா கிட்ட சொன்னேன் இப்படி இருக்கம்மா அப்படின்னு சொல்ல, அம்மா என்ன சொன்னால், சரி நீங்கள் அங்கே இருக்கிறத விட்டுட்டு இங்கே வாங்க, இங்கே வந்திருந்தீங்கன்னா வருத்தமோ அல்லது எதுவுமே ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என்று அங்கேருந்து எல்லாம் முடித்து UNHCR எங்களுக்கு சென்னைக்கு வர சொல்லி சென்னையிலேருந்து பாஸ்போர்ட்டு இலங்கை தூதரத்தில் பாஸ்போர்ட் எடுத்து அங்கே UNHCR மூலமாக வாரத்துக்கு டிக்கெட்டு, விசா எல்லாமே ரெடி பண்ணி அவங்களே கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நான் போய் வர செலவு அதுக்கு ஒரு ஆளுக்கு 750 ரூபா தான், 3750 ரூபா கொடுத்தாங்க. அதையும் கொடுத்து எல்லா மற்ற டிக்கெட் எல்லாமே வந்து இங்கே கொழும்பில் வந்து இறங்கிட்டான். கொழும்பில் வந்து இறங்கினது பிறகு அங்கேருந்து எங்களுக்கு கையில் ஒரு 12,500 ரூபா காசு கொடுத்துட்டு திரும்ப அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கு ஒரு வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கடையில் கொண்டு போய் அதை கொடுத்து பிள்ளைகளுக்கு வாங்கணும். ஸ்கூல் படிக்கிற இந்த படிப்பு சம்மந்தமான புத்தகங்கள், அது அது இதெல்லாம் வாங்கணும். அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுபோக எங்களுக்கு ஒரு பேங்கில் பணம் போட்டிருக்காங்க, அதுவும் போய் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியான உதவி எல்லாமே எல்லாம் செய்திருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், எதுவுமே இன்னும் பதிவு செய்யலை. பதிவு செய்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அவங்கள்ட்ட ஏதாச்சும் உதவி கேட்கலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ராசுதுரை, என் பேர் கங்கேஸ்வரி. அப்போ நாங்கள் இந்தியாவில் சிவகாசியில் தான் இருந்து நாங்கள் அதில் ஒரு 92லேருந்து 2012 வரையும் சிவகாசியில் தான் இருந்தோம் நாங்கள். பிறகு 2012 9ஆம் மாதம் இங்கே வந்துட்டோம். வந்து இப்போ இருக்கிறோம் திரியாய் 5ஆம் வட்டாரத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு நிரந்தர வீடு இல்லை, கிணறு இல்லை, மற்ற சாப்பாடு வசதிகள் எல்லாம் குறைவு. இப்போ வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இது விலைக்கு அரிசி வந்து தான் சாப்பிட்றோம். நாங்கள் குடும்பத்தில் 5 பேர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் 3 பேர், எல்லாம் 8 பேர் இருக்கிறோம். அதால் எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு எது உதவிகள் செய்து தரணுமான்னு சொல்லி கேட்குறோம்.